அப்போ விஜயை வந்து அரசியலுக்கு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா விஜயை காட்டிலும் விஜயை உசுப்பேத்தி விட்டு வேற ஒரு கும்பல் வந்து விஜய்க்கு பின்னாடி இருக்கு. இப்போ விஜய் வந்து முழுக்க முழுக்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. என்ன முடிவுனா, இவன் வந்து மனைவி பிள்ளைகள் வேண்டாம், நம்ம வந்து விவாகரத்தை கொடுத்துருவோம். மிகப்பெரிய ஆபத்து அதுதான் இருக்கு. கேட்டா பெண் போதைக்கும் மது போதைக்கும் அடிமையா இருக்கிறாரு. 6 மணிக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட கிடையாது. இப்ப உயிருக்கு ஆபத்துனா அவங்க கூட இருக்கிறவர்களாலே நிச்சயமா நிச்சயமா சொன்னும் போது சிரிச்சாங்க சில பேர். ஒருத்தர் சொன்னேன், நான் சொன்னேன் என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு ஒரு லைன்ல ஒரு முடிச்சிருவாங்க. புரியுது சொல்றது? கிட்டத்தட்ட பார்த்தா அப்ப ஜெயலலிதா அவர்களின் மரணம் எப்படி சொல்லப்படுதோ அதே மாதிரி அப்படிதான் முடிஞ்சிடும். இப்போ இயற்கையான மரணம்னு வானுங்கம்மா. இது இந்த இடத்துல த்ரிஷா அவர்கள் தான் முதல்வர் ஆகணும் அப்படின்னு ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்கல்ல சார், அதுக்காக கூட இதெல்லாம் நடக்குது. யார் வேணாலும் அது மாதிரி நடக்கும். கடந்த காலத்துல நீங்க அரசியல் வந்து எல்லா தலைவரும் நீங்க எடுத்து பாருங்க. அந்த ஒரு வார்த்தை, என் மகளை மட்டும் யாரும் விமர்சனம், அரசியலுக்கு வந்துட்டா யாரும் வேணா விமர்சனம், ஆனா என் மகளை யாரும் விமர்சனம் பண்ணக்கூடாது. மகள் மீது அவ்வளவு பாசம் உள்ளவன், ஆனா இன்னைக்கு எப்படி ஆயிட்டான். ஸோ எல்லாருக்கும் தெரியும், எஸ்எஸ்சிக்கு தெரியும், அவங்க அம்மா எல்லாருக்குமே தெரியும். என்னன்னா அந்த அம்மா வந்து இன்னும் கொஞ்சம் வெளிப்படையா சொல்லலை. கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார், இப்போ வந்து ஒரு போஸ்டர் ஒண்ணு வெளியாகி இருக்கு, நெற்றிக்கண் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தாவேகா தலைவர் விஜய் படுகொலை செய்யப்படுவார் அப்படின்ட்டு மத்திய பாதுகாப்பு படை அறிக்கை விட்டுருக்கு சார். இது உண்மையான தகவலா? இதை சொல்றதுக்கு நான் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு முறை நான் பேசினேன். அப்போ என்கிட்ட சில பேர் கேட்டாங்க, எப்படிங்க இதை இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு சில மேற்கோள் கேட்டேன். ரொம்ப சீரியஸான கேள்வி தங்கச்சி. இதில் ஒரு தனி காணொலியோட நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்களா, அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். அதாவது விஜய் வந்து அரசியலில் வந்து அனுபவம் கிடையாது. அரசியலுக்கு அனுபவம் கிடையாது. அரசியல் அனுபவம் இல்லைனாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த அறிவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது இருக்கணும் இல்லையா, அது கிடையாது. சினிமா அறிவு வேணா சொல்லலாம், என்ன அதுவும் ஒரு இயக்குனராக அறிவுலாம் கிடையாது. சினிமாவில் நடிப்பார், வசனங்கள் பேசுவார், பாடல்கள் பாடுவார், பாடல் எழுதக்கூடிய அளவுக்குலாம் கூட அவருக்கு அறிவு கிடையாது. பாடல் பாடுவார், சரிங்களா? அப்போ சினிமாவுக்கே இங்கே வந்து முழு அறிவு கிடையாது அவருக்கு. ஒரு குறிப்பிட்ட செக்ஷன்ல மட்டும்தான் அறிவு. அரசியல்ன்றது ஒரு பெரிய கடல் மாதிரி. அதுல எல்லாமே தெரிஞ்சிடலன்னா கூட பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனால் அந்த ஓரளவுக்காவது விஜய்க்கு தெரிஞ்சிருக்கணும்னா நிச்சயமா கிடையவே கிடையாது. ஒரு அரசியல் கட்சியை எப்படி வழிநடத்துவது, ரெண்டு இருக்குமா இங்க. ஒரு அரசியல் கட்சி, இதுதான் நான் முதல்ல சொன்னேன், இதை ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், இப்ப சொல்றேன். ஒரு அரசியல் கட்சியை வழிநடத்துவது வேறு, ஆட்சி நிர்வாகத்தை வழிநடத்துவது வேறு. அரசியல் கட்சியை வழிநடத்துவது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கட்சிக்காரங்களை வச்சு நீங்க நிர்வாகம் பண்ணிட முடியும். ஆனா ஆட்சி நிர்வாகம்னா அதிகாரிகளோட சேர்ந்து பயணிக்கிறது ஒன்று இருக்கு. அதிகாரிகளுக்கு சேர்ந்து பயணிக்கணும்னா அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தகுந்த அதிகாரிகள் இருக்கணும். அதை தாண்டி அந்த அதிகாரிகள் வந்து செய்யக்கூடியது சரியான்றதை வந்து ஒரு மேற்பார்வையிடக்கூடிய அளவுக்கு நிர்வாக அறிவு தேவை. இது விஜய்க்கு இருக்கா? இல்லை. விஜய் வந்து ஒரு தயாரிப்பாளரவே கூட இன்னும் வெற்றி அடையவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். தயாரிப்பாளர் கூட கிடையாது. ஒரு சினிமாவை தயாரிச்சாதான் ஃபினான்ஷியல் அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தெரிஞ்ச முடியும். அதில் தயாரிப்பாளர் கூட கிடையாது. பினாமி அவனை இவனை போட்டு ஏதோ பண்ணுறாங்க, அவ்வளோதான். அப்போ முழுக்க முழுக்க அரசியல் அறிவு. அப்போ விஜயை வந்து அரசியலுக்கு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா விஜயை காட்டிலும் விஜயை உசுப்பேத்தி விட்டு வேற ஒரு கும்பல் வந்து விஜய்க்கு பின்னாடி இருக்கு. இப்போ நீங்க சின்ன உதாரணத்துக்கு நீங்க எடுத்துங்க. இந்த மரியம் வில்சன் யாரு? ஜேபிஆரோட மருமகன். அவர் எப்படி வந்து விஜயோட கனெக்ட் ஆகிறாரு, எப்படி இன்னைக்கு ஒரு வேட்பாளராக மாறுறாரு, அதை யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே இந்த இருக்கிற புஷியானந்த் நீங்க எடுத்துங்க. புஷியானந்த் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பின்புலம் என்ன, முழுக்க முழுக்க பாண்டிச்சேரி சார்ந்தவர். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் கிட்ட வந்து ரசிகர் மன்றம் நடத்த வந்தவர்கிட்ட ஒரு கட்டத்தில் அவங்க அப்பா அம்மாவை ஒதுக்கி விட்டது, ஏன் மனைவி பிள்ளைகள் பிரிச்சது கூட புஷியானந்த் தான் காரணம். மூணாவதாக இருக்கக்கூடிய நபர் யாருக்குன்னா ஜெகதீஷ் பழனிசாமி. ஜெகதீஷ் பழனிசாமி யாரு? கருமத்தாம்பட்டிலேருந்து வந்து மஞ்சப்பையோட வந்தவர், அன்ஷிகாவுக்கு மேனேஜர். இன்னைக்கு விஜயோட அத்தனை பலவீனம், பெண் பலவீனத்தையும் அவர் தான் நிர்வாகம் பண்றாரு. பண பலவீனங்கள் மற்றும் இதர சரக்கு மற்றும் இதர பலவீனங்கள் வந்து மேனேஜ் பண்றது இவர் பார்த்துக்கிறார்.
விஜயோட மாமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பள்ளி கல்வி நிறுவனங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் பிரிட்டோன்னு சொல்லிட்டு அவர் பார்த்துக்கிறாரு. இப்போ முழுக்க முழுக்க மனைவி பிள்ளைகள் அப்பா அம்மா நெருங்கிய உறவு யாரும் இல்லாமல் இருக்கிறார். ஒரு கட்டத்தில் வந்து ஜெயலலிதா இருந்தாங்கன்னா ஜெயலலிதாவுக்கு வந்து குடும்பம் இல்லைன்னா கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேர் எடுத்துக்கிட்டாங்க. அந்த குடும்பம் இவங்க கேர் எடுத்து இவங்க வந்து அந்த குடும்பத்தையே வந்து ஒருத்தர் மாதிரி ஆயிட்டாங்க. சசிகலா குடும்பத்தில் ஜெயலலிதா தெரியாமல் எதுவும் நடக்காது. அப்போ முழுக்க முழுக்க இது வந்து கணவனையே விட்டுட்டு வந்து சசிகலா வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் தியாக தலைவன் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க இந்த கட்சிக்காரங்க. அந்த அடிப்படையில் சொல்கிறது தான். கணவன் கூட இல்லாமல் இவங்க தோழின்ற அடிப்படையில் இவங்க முழுமையாக இங்கே இருந்தாங்க. கணவனை விட்டு பிரிஞ்சிருந்தாங்க, அப்படி எடுத்துக்க முடியும். ஆனாலும் ஜெயலலிதா அவர்களுக்கு கடைசி காலகட்டம் எப்படி ஆச்சுன்றதை பார்த்து ஏதோ இது தமிழ்நாட்டை மட்டும்தான் வந்து கடைசி காலத்தில் அந்த சசிகலா குடும்பத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா பல தள்ளுமுள்ளுகள் பிரச்சனைகள் ஆச்சு. கடைசியாக மோதலில் தான் முடிஞ்சுது. எல்லாருக்கும் தெரியாது, சும்மா இல்லைன்னு சொல்லலாம். மோதல் ஆச்சு, அதுக்கப்புறம் அப்போலோவில் போய் படுத்தாங்க, அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சுன்றது தான் அது உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஆனால் இப்போ இந்த இடத்துல இதை கடந்து அவங்களாவது ஒரு குறிப்பிட்ட பீரியட் முடிச்சிட்டாங்க. ஒரு 30-35 வருஷம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்துட்டாங்க. கடைசி காலம் கிடையாது. ஆனால் விஜய் என்னன்னு கேட்டால் இப்போ வந்து விஜய் வரக்கூடிய அரசியலுக்கு வர்றதே வந்து பார்த்தீங்கன்னா 52 வயசுல வராரு. ஜெயலலிதா அரசியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35-40 வந்துட்டாங்க. ஆனால் முதலமைச்சர் ஆனது வேணா கூட இருக்கலாம், 50கள் ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா இவர் 52 வயசு தான் அரசியல் கட்சியே வராரு. இப்போ மற்ற மாநிலங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ காஞ்சிராம் இருக்கிறார். யூபியில் அவர் வந்து ஒரு கட்சியை தொடங்குறாரு, பகுஜன் சமாஜ் கட்சின்னு தொடங்குறாரு. மாயாவதி தான் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து முக்கிய பொறுப்பில் இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து முக்கிய பொறுப்பில் இருக்கிற அத்தனையுமே அதாவது வந்து காஞ்சிராமே சேர்த்து அவங்க மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு நிர்வாகம் பண்ணக்கூடிய காஞ்சிராமே வந்து இவங்க சொல்லக்கூடியதை கேட்குற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் அங்கே முக்கியமானது கவனிக்கணும். நீங்கள் எதாவது தவறாக சொல்ல நினைக்கக்கூடாது. நீங்கள் எப்படி புரிஞ்சிட்டாலும் அதை பற்றி இல்லை. காஞ்சிராம் வந்து ஒரு மிகப்பெரிய தலைவர், மக்களால் நேசிக்கக்கூடிய தலைவர். அவருக்கு தான் வாக்கு எல்லாமே இருந்தால் கூட அதில் இருக்கிற ஒரு தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கட்டத்தை தாண்டி காஞ்சிராமையே அவங்க கண்ட்ரோல் பண்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. இது வந்து ஒரு அவங்க மனைவி பிள்ளைகள் சேர்ந்து கூட ஒரு கட்டத்தில் போய் மனு கொடுக்குறாங்க. எங்க அப்பாவை மீட்டு கொடுங்க, அவங்க கிட்ட இருந்து யார்கிட்ட இருந்து மாயாவதி கிட்ட இருந்து மீட்டு கொடுங்கன்னு சொல்லி ஒரு கட்டத்தில் சொல்றாங்க. அதே மாதிரி சமதா கட்சி ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இருக்காரு. அவரும் கூட பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு ஒரு தொழிற்சங்க தலைவராக வாழ்க்கையை தொடங்கி பாதுகாப்புத்துறை இந்திரா காந்தி அவர்களால் வந்து கடுமையாக வந்து என்ன சிறைகளை அடைக்கப்பட்டாரு, மிசாலை கைது செய்தாங்க. இதெல்லாம் நிறைய வரலாறு. ஜார்ஜ் பெர்னாண்டஸ்க்கு நீண்ட வரலாறு இருக்கு, மிகப்பெரிய போராளி. ஆனால் அவர் வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சரான பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ஐஏஎஸோட அவருக்கு தொடர்பு ஏற்படுது. அதனால் தொடர்பு ஏற்பட்ட பிறகு அவங்க வந்து கணவனை டைவர்ஸ் பண்ணிட்டு ஜார்ஜ் பெர்னாண்டஸோட அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கை வந்து சொல்கிறாங்க இல்லையா, திருமணத்தை கடந்த உறவுன்னு சொன்னாங்க, லிவிங் இன் ரிலேஷன்ஷிப், அதில் வந்து தொடர்ந்து இருக்கிறாங்க. கடைசியாக அவர் வந்து கோமா ஸ்டேஜில் இருக்கிற வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க வந்து அவங்க பிள்ளைகளோ அவங்க மனைவியோ கூட இல்லாமல் கடைசி வரைக்கும் அவங்க தான் பராமரிக்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து காதலாக இருக்கலாம், காதலை தாண்டிய நட்பாக இருக்கலாம், எப்படியோ ஆக மொத்தம் என்னென்னா அவருடைய வாழ்க்கை வந்து இப்படி தான் முடிஞ்சிடுச்சு. இப்போ விஜய் வந்து முழுக்க முழுக்க ஒரு முடிவுக்கு வந்துட்டார். என்ன முடிவுன்னா வந்து மனைவி பிள்ளைகள் வேண்டாம், நம்ம வந்து விவாகரத்தை கொடுத்துருவோம், சொத்துக்களை கூட பிரித்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பதவி ஆசை, ஒரு பக்கம் முதலமைச்சர் ஆகணுன்ற பதவி ஆசை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆபத்து அதுதான் இருக்குது. கேட்டால் பெண் போதைக்கும் மது போதைக்கும் அடிமையாக இருக்கிறாரு. 6 மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட கிடையாது. வருத்தத்தோட பதிவு பண்ணுறேன், 6 மணிக்கு மேலே விஜய் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து வெளிச்சமாகவே ஆகுது. நீங்கள் மலேசியாவிலேருந்து வரும்போது ஏன் தடிக்கு விழுந்தாரு? நீங்கள் இறங்கும் போதே தெரியும், விஜய் வந்து இறங்கும் போதே அந்த மது போதையில் தான் வராருன்றது நீங்கள் அந்த ஏர்போர்ட்டில் அந்த ஃப்ளைட்லேருந்து இறங்கும் போதே தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இங்கே சென்னை வரும்போது ஏன் அந்த வந்து பார்த்தீங்கன்னா காரில் ஏறி வந்து விடக்கூடிய காட்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி ஏன் இந்த கரூர் சம்பவத்தோட நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே வாகனத்தின் மேலே நின்றுட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைய காணம் சொல்லும் போது அவர் சொல்லக்கூடிய அந்த ரியாக்ஷன்ஸை பார்த்தா நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. என்னன்னு கேட்டால், ஏப்பா குழந்தைய காணமா கண்டுபிடிச்சி கொடுத்துருங்கப்பா அப்படின்னு ஏதோ பொருளை சொல்கிறார். அப்போது முழுக்க 6 மணிக்கு மேலே அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. மறுநாள் காலையில் தான் அவர் வந்து நீங்கள் அப்போ முழுக்க அவர் வந்து மனைவி பிள்ளைகளை பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணமேன்னு கேட்டால் அடிப்படை வந்து 2 போதை தான். ஒன்று மது போதை, இன்னொன்று வந்து பெண் போதைக்காக தான் ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைக்கிறார். இது என் வாழ்க்கை, நான் வந்து என்ஜாய் பண்ணி வாழ விரும்புகிறேன், குறுக்க யாரும் வரக்கூடாது. இங்கே பாசம் மயிர் மட்டும் அதெல்லாம் வந்து தூக்கி போட்டாச்சு, முடிஞ்சு போச்சு, அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிளம்புங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த இடத்துல வந்து மனைவி என்பது வந்து வாழ்க்கையில் எது சரி தவறுன்னு சொல்லுவாங்க. ஆனால் மனைவி மாதிரி இருக்கிறவங்க சொல்ல மாட்டாங்க.
எப்படி மனைவி சொல்லுவாங்க. ஆனால் மனைவி மாதிரி இருக்காங்க பார்த்தீங்களா, மாதிரி தான். அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க இது சரி தப்புன்னு. மனைவி சொல்லுவாங்க, அடிச்சு சொல்லுவாங்க, போல்டாக சொல்லுவாங்க, இப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க. அப்போ இவர் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து இவர் வந்து விஜய் வந்து விஜய் கிட்ட இல்லை. இது உண்மையான விஷயம். இல்லைன்னா வந்து யோசிச்சு பாருங்க, இங்கேருந்து அட்லி தவிர்க்க முடியாமல் இது பதிவு பண்ணுறேன். அட்லிக்கும் இவருக்கும் என்ன அப்படி ஒரு நெருக்கம் யோசிச்சு பாருங்க. அதுவும் எதுக்கு போறாரு? வளைகாப்புக்கு போறாரு. இப்போ அட்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய ஜனாதிபதி வந்து பதக்கம் கொடுக்குறாங்க. அவர் படம் தயாரிச்சாரு, படம் இயக்குனாரு, சிறந்த இயக்குனர் ஒரு வந்து ஒரு பெரிய ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்கு என்ன கூப்பிட்டாரு சொல்லி போனீங்கன்னா பரவாயில்ல. வளைகாப்பு யாருக்கு? வளைகாப்பு மனைவிக்கு. அவங்க மனைவி அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு என்ன அவ்வளோ பரிச்சயம்? அட்லி பரிச்சயம் கிடையாது. அட்லியோட மனைவி எப்படி இவருக்கு பரிச்சயம்? அட்லியே வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் வைஸ் வந்து ஒஸ்ட் கேரக்டர். அட்லி கேரக்டர் வைஸ் ஒஸ்ட் கேரக்டர். அது காரணம் கேட்டீங்கன்னா வந்து ஆனந்த் அம்பானியோட கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா ஆனந்த் பிரிகேட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய ரவிக்கைக்கு பின்னாடி வந்து ஆனந்த் பிரிகேட்னு போட்டிருக்கோம். பார்த்தீங்களா இல்லையா? அதை பார்க்கல, இந்த காணொலியில் காட்டுங்க, நம்ம மக்களாவது பார்க்கட்டும். ஆனந்த் பிரிகேட், அதாவது ஆனந்த் படைன்னு சொல்லிட்டு. இது எங்க? ரவிக்கைக்கு பின்னாடி. யாராவது செய்வாங்களா அந்த மாதிரி? உலகத்தில் யாராவது வந்து ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போகிறாங்க, அவன் எவ்வளோ பெரிய பணக்காரனா இருக்கட்டும், ரவிக்கைக்கு பின்னாடி இன்னொரு ஆணோட பேரை போட்டு பிரிகேட்னு ஒரு வார்த்தை போடுவீங்களா? யாராவது கூட உலகத்தில் யாராவது செய்வனா? அதை செஞ்சவன் தான் அட்லி. எதையும் நான் மறைக்காம பேசுறேன். அப்போ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அடிமைப்படுத்தக்கூடிய கூட்டம் வந்து வந்துடுச்சுமா. கிட்டத்தட்ட அவனை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2,500 கோடி இருக்கு, 2,000 கோடி இருக்கு. ரெண்டாவது அவங்ககிட்ட அதை விட பெரிய ஒரு சொத்து இருக்கு. என்ன சொல்லுங்க? கண்ணை மூடின்னு ஆதரிக்கிற ரசிகர்கள் தான் இப்போ கட்சியோட தொண்டர்கள். இப்போ கட்சி தொடங்கணுன்ற ஆசையே இல்லாதவனை வந்து கட்சி தொடங்க வச்சு இன்னைக்கு யார் வந்து விஜயை ஹேண்டில் பண்றாங்கன்றது நீங்க நல்லா கவனமா பார்த்துங்க. இப்போ உயிருக்கு ஆபத்துனா அவங்க கூட இருக்கிறவர்களாலே நிச்சயமா சொன்னும் போது சிரிச்சாங்க சில பேர். ஒருத்தர் சொன்ன, நான் சொன்னேன், என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு 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 லைன்ல ஒரு முடிச்சிருவானுங்க. என்ன சொல்றேன்னு கேட்டா, தலைவர் நல்லா தான் நைட்டு பேசிட்டு இருந்தாரு, தலைவர் நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரவு வந்து பார்த்தீங்கன்னா மாரடிப்புன்றானுங்க. அவ்வளோதான், முடிச்சிருவானுங்கல்ல. அதுக்கு வாய்ப்பு இல்லை. காரணம் என்ன? யார் கேள்வி எழுப்ப முடியும்? கேள்வி எழுப்பக்கூடியவங்க யாரு? மனைவி எழுப்பணும். புரியுது சொல்றது? கிட்டத்தட்ட பார்த்தா அப்ப ஜெயலலிதா அவர்களின் மரணம் எப்படி சொல்லப்படுதோ அதே மாதிரி அப்படிதான் முடிஞ்சிடும். இப்போ இயற்கையான மரணம்னு வானுங்கம்மா, இது ஏங்க பெருசா தோண்டி எடுக்கிறீங்க? அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எதுக்குங்க தேவையில்லாம போஸ்ட்மார்ட்டம் அதெல்லாம் பண்ணுங்க. அவர் நல்லா தாங்க பேசினாரு. ஹார்ட் அட்டாக்ல 52 வயசு ஆயிடுச்சுமா. 52 வயசு ஆயிடுச்சுன்னா என்ன செய்வானுங்க? கடைசியா என்ன செய்வானுங்க? நல்லா தான் பேசினா, நல்லா தூங்கிட்டா, நல்லா பேசினா, நல்லா பார்த்தாருன்னு வானுங்க. பல மரணங்கள் இங்கே வந்து கேள்வி கேட்க முடியாம தானே ஆயிடுச்சு. இன்னைக்கு இந்தியாவில் எத்தனை தலைவர்கள் வந்து மரணங்கள் வந்து கடைசியாக முடிஞ்சிருக்கு? எத்தனை பிரபலங்களோட வாழ்க்கை வந்து மர்மமாக முடிஞ்சிருக்கு? உண்மை இது. அதுவும் குறிப்பா இது போன்ற பெண்கள் தொடர்பு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது அப்படியே நீயா நானா அவனா இவனா அப்படியே போயிடும். இந்த இடத்துல த்ரிஷா அவர்கள் தான் முதல்வர் ஆகணும் அப்படின்னு ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்கல்ல சார், அதுக்காக கூட இதெல்லாம் நடக்குது. யார் வேணாலும் அது மாதிரி நடக்கும். கடந்த காலத்துல நீங்க அரசியல் வந்து எல்லா தலைவரும் நீங்க எடுத்து பாருங்க, விதைச்சவன் ஒருத்தனா இருப்பான், அறுவடை பண்ண ஒருத்தனா இருப்பான். நீ பாருங்களேன். ஸோ விதைச்சவன் உழைச்சவன் ஒருத்தனா இருப்பான், அதை அனுபவிக்கிறவன் ஒருத்தனா இருப்பான். நீங்க வேணா பாருங்க. ஒருவேளை அவங்க அப்படி பண்ணா கொடி படத்தோட கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டியது. ஆமாமா, பல திரைப்படங்கள் வந்திருக்கு, நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து இவரு படம் நீங்க பார்த்துருப்பீங்களே, மக்களாட்சின்னு ஏதோ ஒரு படம், நம்ம இவரு செல்வமணி எடுத்திருப்பாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆனந்தராஜ் வந்து ஒரு தொழில் அதிபர் மாதிரி. கிட்டத்தட்ட அவனை எடுத்துங்களேன், நீங்க அவனை ஆதவர்ஜனாவை பாருங்க, கிட்டத்தட்ட அவன மாதிரி தான் இருப்பான். சத்யராஜ் இவர் ராதாரவி வந்து முதலமைச்சராக இருப்பார். அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் கூட நடிப்பார். அதில் லிவிங்ஸ்டன் கூட வந்து சைதை கோபால்னு ஒரு ரோலில் நடிப்பார். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ஆனந்தராஜ் வந்து ஃபண்டு கொடுக்குறவராக இருப்பார். கடைசியில் நானே முதலமைச்சராகலாம் முடிவு பண்ணிட்டேன்னு மக்களாட்சி நினைக்கிறேன் அந்த படம், ஆர்கே செல்வமணியோட படம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ என்ன கேட்டேன், விஜய் என்ன செய்யணும் ஒரு கடை. இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா விஜயன் தான் பேசுகிறான். யார்? எங்கள் தலைவர்ன்றான், எங்கள் அண்ணன்றான். ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயன் தான் பேசுகிறான். விஜய் அவர்கள் கூட சொல்ல மாட்டேன், ஆதரவு தான் சொல்கிறேன். இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் வந்து வெளியே தெரியாமல் போயிடலாமா? முழுக்க இவங்களுக்கு இதுக்கு அடிமை ஆக்கிட்டாங்க. ஆல்ரெடி அடிமை ஆக்கிட்டாங்கம்மா. ஆல்ரெடி விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சரக்கு அடிமை. சரக்கு பெண் போதை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சரக்குன்றதை நான் டீசெண்டாக சொல்கிறேன், போதைக்கு அடிமை. அது என்ன போதை ஏது போதைன்றதெல்லாம் இல்லைன்னா அந்த துணிச்சல் எங்கேம்மா வரும்? நீங்கள் சொல்லுங்கள், தைரியம் எங்கேருந்து வருது?
மக்களை சந்திக்க போகிறோம். மக்களை சந்திக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி மது போதையில் நாளைக்கு திடீர்னு ஏன் ஏர்போர்ட்டில் ஓடனா, கரூர் நிகழ்ச்சியில் ஏன் ஏர்போர்ட்டில் ஓடனா யோசிச்சு பாருங்க. வேகமாக ஓடுறான், ஏன் ஓடுறான்? சப்போஸ் ஏதாவது ஒன்று வந்து கேள்வி கேட்டாலும் இவன் பதில் சொல்லும்போது தெரிஞ்சிடும், போதையில் இருக்கிறது தெரிஞ்சிடும், ஏன் ஓடணும்? அதெல்லாம் நீங்கள் நல்லா தெரியும். நீங்கள் சில நேரங்களில் வந்து அவங்க வந்து சில நிகழ்ச்சிக்கு போகும்போது பாருங்கள் கண்ணெல்லாம் வீங்கி இருக்கும் பாருங்கள், தூக்கம் குறைவாக இருக்கும். ஸோ எல்லாருக்கும் தெரியும், எஸ்எஸ்சிக்கு தெரியும், அவங்க அம்மா எல்லாருக்குமே தெரியும் போதை என்னென்னா. அந்த அம்மா வந்து இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லலை. யார்? அவங்க மனைவி. அவங்க வந்து அவங்க தேவையை மட்டும் சொல்லிட்டு வீட்டில் இருக்கணும். உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் நான் சொல்கிறேன், திரும்ப திரும்பி சொல்கிறேன்னா, குருவிக்கூடு மாதிரி இருக்கும். குருவிக்கூடு மாதிரி ஒரு குடும்பம் இருக்குது, அதை உடைச்சிட்டாங்க. யார் உடைச்சது? அவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியுமா? மூணாவது மனுஷன் புசியானது உடைச்சாலும் கூட அதை உடைக்க விட்டது யாரு? உடைக்கிற மாதிரி நடந்துக்கிட்டது யாரு? மூணாவது மனுஷன் வந்து குடும்பத்தை உடைச்சிட்டான், ரைட், நல்லா தெரியுது. அதை உடைக்கிற அளவுக்கு நடந்துக்கிட்டது யாரு? அப்ப புரியுதுங்களா? இது அவங்க, நான் தான் சொன்னேன், இதெல்லாம் கர்ம வினைன்னு சொல்லுவாங்கல்ல, கர்மா இதெல்லாம். ஏன்னா இப்ப மத்திய பாதுகாப்பு படை இந்த அறிக்கை விட்டுருக்காங்கன்னா அது சுலபமா நம்ம கடந்து கண்டிப்பா நான் சொல்றேன். நீங்க சொல்றீங்களா வந்து ஆளுங்கட்சியால வந்து ஆபத்து இருக்கு, இவங்களால ஆபத்து இருக்கு, அவங்களால ஆபத்து இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த சொந்த கட்சியில இருக்கு எல்லாருக்கும் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குமா. அவங்க வந்து ஒரு கட்சி, அரசியல் கட்சி நடத்துறவங்க, ஒரு இயக்கம் நடத்துறவங்களுக்கு அவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு. இன்னொரு கட்சியை போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அது பண்றதுலாம் அதெல்லாம் கிடையாது. அவங்க இப்ப விஜயே வந்து பாத்தீங்கன்னா வந்து யார் ஆக்சஸ் பண்ணுது? அதான் இங்க பல பேருக்கு பிரச்சனை. ஒரு குடும்பத்தோட ஒரு தலைவராக இருந்தா பிரச்சனை கிடையாது. நீ ஒரு குடும்பமே இல்லாம நீ தனியா இருக்கிற, அதுவும் யாரோட? நடிகையோட இருக்கிற. நடிகையோட கேரக்டர் என்ன? அந்த நடிகையோட வாழ்க்கையில பல பேர் வந்துட்டு போயிருக்காங்க, சரிங்களா? அப்போ நீ உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயாவது நம்பகத்தன்மை இருக்கு, அதுவும் கிடையாது. அப்போ யார் என்ன நடக்கும், யார் கூட நீ வந்து யார் நம்பிக்கைக்குரிய ஆள் யாரு? கிடையாது. ஜெயலலிதா அவர்களாக சொல்லுவாங்க, சசிகலா அவர்கள் நம்பிக்கைக்குரிய. அந்த நம்பிக்கைக்குரியோட கடைசியா வந்து இன்னைக்கும் ஒரு கேள்வி அவங்க மேல வந்து சுத்திக்கிட்டே இருக்காங்களா இல்லையா? இன்னைக்கே இருக்கு. அப்ப இந்த இடத்துல நீங்க வந்து ஒரு குடும்பமா இருந்தீங்கன்னா அப்ப சொல்லலாம். ஒரு குடும்பமா இருந்துட்டீங்கன்னா வீட்டுல அம்மா அப்பா இருக்கிறாங்க, ஒரு ஃப்ளோர்ல இருக்கிறாங்க, இந்த சைட்ல வந்து மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்க, மருமகன் இருக்கிறான், அப்பனா சொல்லலாம். கலைஞர் ஒரு விஷயத்துல நீங்க எடுத்துக்கமா. ஆனா விஜய் ரசிகர்கள் போடுறாரு சார், தொட்டு பாருங்கடா விஜய அப்படின்ற. அதெல்லாம் பைத்தியக்கார பசங்கமா இருக்கு. அதெல்லாம் நிறைய பார்த்துட்டு அந்த மாதிரி சும்மா பைத்தியக்கார பசங்க. அதெல்லாம் சும்மா. அதெல்லாம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பாதுகாப்புக்குள்ள இருக்கிற அந்த வளையம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும். இப்போ நான் கேட்குறேன், இப்போ விஜய் எவ்வளோ பேரோட இருக்காரு? 20 பேரோட இருக்கிறாரு. எங்க இருக்காரு? பனையூர் அலுவலகத்தில் ஒரு 20 பேர்ல 50 பேர்ல ஒரு 5000 பேரோட இருக்கிறாரு வச்சுப்போம். அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் வீட்டுக்கு போறாரு. அந்த எண்ணிக்கை என்ன ஆகும்? 10 ஆகும். 10 ஆகும். எங்க வீட்டில் ஹாலில் இருக்கிற வரைக்கும், சரிங்களா? ஹாலில் இருக்கிற அந்த 10 பேர் என்ன ஆவாங்க? ஹாலை தாண்டி இவரு பிரைவேட் ரூம், இவருடைய பெட்ரூம் போறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஹாலை தாண்டா அடுத்தது என்ன? இல்லை ஒரு ஆஃபீஸ் ரூமா கூட வச்சுக்கோங்க. வீட்டு ஆஃபீஸ் இருக்கு. அந்த 10 ஆகும் 4 பேர் ஆயிடும். ஆஃபீஸ் ரூம் வந்து பெட்ரூம் போறாரு. பெட்ரூம் போகும்போது என்ன ஆகும்? அதிகபட்சம் ஒருவர் அல்லது கூட வந்து ஒருவர். அது புஷியானந்தா இருக்கலாம், அல்லது ஒரு நடிகையா இருக்கலாம், அல்லது வேற யாராவது இருக்கலாம். அப்போ 2 பேர், அவ்வளவுதான். அப்போ உங்களுடைய அந்த பார்வைன்றது பாதுகாப்பு அதிகாரிகளும் அந்த இதோட முடிஞ்சிச்சு. எதோட? அந்த ஹாலோட முடிஞ்சிச்சு. ஹாலை தாண்டி பாதுகாப்பு அதிகாரி எப்படி போக முடியும்? அவர் பெட்ரூம் போறாரு, பாத்ரூம் போறாரு, குளிக்க போறாரு. அப்போ அப்படி இப்படிதான் ஃபில்டர் ஆகும். அப்போ கடைசியா அந்த 2 நாள் என்ன ஆகும்? இப்போ நீங்களே சொல்லுங்களேன். என்டி ராமராவ் கூட அப்படிதான் சொன்னாங்க. என்டி ராமராவ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்சி அதிகாரம்லாம் போயிட்டு திடீர்னு ஒரு நாளைக்கு இறந்துட்டாருன்னாங்க. அதெல்லாம் முடிஞ்சிச்சு. அப்படிதானே இருக்கு. எம்ஜிஆர் அப்படித்தானே சொன்னாங்க. எம்ஜிஆர் வந்து அமெரிக்கா போய் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. எம்ஜிஆர் இனிமேல் நல்லா இல்லை, இன்னும் சூப்பராக இருக்கிறா அப்படி இருக்காருனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இரவு வந்து திடீர்னு ஆயிடுச்சு. அப்போ இதே ஜெயலலிதா குற்றம் சாட்டினாங்க. அவருக்கு மோரில் விஷம் கலந்து கொடுத்துட்டாங்க. யார்? ஜானகி மீது குற்றம் சாட்டினாங்க. யார்? ஜெயலலிதா சொன்னாங்க. மோரில் விஷம் கலந்து கொடுத்துட்டாங்க. இங்க பல பேருடைய மரணங்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் மரணங்கள் வந்து மர்மமாகவே போயிருக்கு. அது கடைசியா கேட்டா இயற்கை மரணமா அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன தற்கொலையா கொலையா இப்படியே போயிடும். பேசினே போயிட வேண்டியதான். இன்னொரு 20 வருஷம் ஆனாலும் தெரியாது. அப்படிதான் ஆயிடும். இது கூட நான் சொல்றது கேட்டா அவங்க உளவுத்துறை வந்து ஒரு ரிப்போர்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி அவருக்கு இருக்கு. அங்க வட்டாரம் அந்த மாதிரி இருக்கு. இப்போ நிலைத்தடை, இப்போ உதாரணத்துக்கு ஒரு சொல்றேன் கேளுங்கம்மா. இப்போ ஒருத்தர் வந்து போதை ஆசாமி, விஜய்ன்னு சொல்லணும்னா பொதுவாக சொல்றேன்.
சராசரி குடும்பம், சாதாரண போதையர். அவர் வந்து ஒரு மனைவியோட வாழ்ந்துட்டு இருக்காருன்னு வச்சுங்க, இல்லை மனைவியோட இல்லை பிள்ளைகளோட வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனால் தினம் வந்து அடித்து துன்புறுத்துறவராக இருக்கிறாரு வச்சுங்க, பேச்சுக்கு சொல்கிறேன் நான். தினம் மது அருந்துறவர். மிட் நைட் ஒரு 11 மணிக்கு 12 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நாக்கு வறண்டு போகுது. அவரால் தண்ணி கேட்க முடியல, ஆனால் நாக்கு வறண்டு போகுதுன்றத செய்கையில் தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க மனைவி நினைச்சாங்கன்னா அப்போ அவரை காப்பாற்ற முடியும். யாரு? அந்த போதை ஆசாமியோட மனைவி நினைச்சாங்கன்னா அவருக்கு காப்பாற்ற முடியும். என்ன செய்யலாம்? தண்ணி பிடிச்சி கொண்டு போயிட்டு அவர் வாயில ஊற்றலாம், மடியில் படுக்க வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும்னா அப்போ தண்ணி போயிடும், காப்பாற்றலாம். அதே வந்து அந்த மனைவி நினச்சாங்கன்னா தினம் வந்து இவன் நம்ம அடித்து சித்திரவதை பண்ணுறான், நாம் ஏன் வந்து இது பண்ணோம், அப்படியே கொஞ்சம் கண்ணை இறுக்கி கொஞ்சம் தூங்குவோம். இது கண்ணுக்கு முன்னாடி போயிட்டு இருக்குதான், இது நாக்கு வந்துக்குன்னா அப்படியே கொஞ்சம் கண்ணை மூடி தூங்குவோம் பேசாம. இது பொழுது முடிஞ்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆள் போயிட்டா இருக்குன்னா என்ன சொல்லுவாங்க வெளியில் வந்து? என்ன சொல்லுவாங்க வெளியில் வந்து? நல்லா தாங்க வந்து படுத்தாரு, எப்பவும் போல சாப்பிடுவாரு, நல்லா தான் வந்து படுத்தாரு, என்ன ஆச்சு? யாரும் வந்து அவர் கொலைலாம் எதுவும் பண்ணல, கொலை பண்ணலை, எதுவும் பண்ணவே இல்லை. நாக்கு வறண்டு போகும்போது தண்ணி ஊற்றாமல் விட்டாங்க, அவ்வளோதான். தண்ணி ஊற்றினா அவசியம் கிடையாது. நான் நல்லா தூங்கியிருந்தேங்க, நான் நல்லா தூங்கியிருந்தேன், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. என்ன நடந்ததுன்னு தெரியாது, அப்படிதானே ஆயிடுச்சு. அதனால இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நேற்றுக்கு தானே கூட ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தோமா, அந்த ஆக்சிடென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மனைவி வண்டி ஓட்டுறாங்க, அம்மா வந்து ஃப்ரண்ட்ல உட்காந்துருக்குறாங்க, பிள்ளைய வச்சுக்கிட்டு இவர் படுத்துட்டு இருக்கிறார் பின்னாடி. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அதிகாலையில் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அம்மாவும் மனைவியும் 2 பேரும் இறந்துடுறாங்க. இவர் வந்து படுகாயத்தோட படுக்கையில் தூக்கத்திலே இருக்கிறாரு, தூக்கத்திலே அடிபட்டு இருக்குது தலையில். அப்போ அவர்கிட்ட 2 வார்த்தை கேட்குறாங்க. எனக்கு தெரியாதுங்க, நான் தூங்குறேன், நான் தூங்கிட்டு இருந்தேன், என் மனைவி கிட்ட கேளுங்க என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு என் மனைவி கிட்ட கேளுங்க, எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு என் மனைவி கிட்ட கேளுங்கன்றார். மனைவி இறந்ததே தெரியல, மனைவிக்கு தலை துண்டா போயிடுச்சு ஆக்சிடென்ட்ல. அப்போ சொல்றாரு என்னன்னா, என் மனைவி கிட்ட கேளுங்க என்ன நடந்துன்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கத்திலே மயக்கத்திலே சொல்றாரு. புரியுதுங்களா? அதனால வந்து இந்த இடத்துல அவேரா இருக்கக்கூடிய விஜய் வந்து இப்போ நானே இருக்கிறமா, என் வீட்டில் இருக்கிற, திடீர்னு நெஞ்சு வலிச்சுன்னு சொன்னா ஒரு 4 பேர் ஓடி வராங்க. எனக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னா கூட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பாங்க, எதுனா போனோம்னா போயிடும், அவ்வளோதான், தடுக்க முடியாது. ஆனால் அது சொல்றதுக்கு ஆள் இருக்காங்கல்ல. புஷியானந்த் என்ன செய்வார்? என்னப்பா அப்படின்னா, நெஞ்சு வலிக்குது ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொன்னா, டிரைவர் இல்லைங்க காலைல போகலாம் படுங்க போயிட்டுன்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? இதே சொல்கிறாரு வச்சுங்க, இதே வந்து புஷியானந்த் கால் பண்ணிட்டேன், என்னையா அப்படின்னு, கொஞ்சம் நெஞ்சு வலிக்குது டாக்டர்கிட்ட போனோன்னா, டிரைவர் இல்லை வீட்டுக்கு போயிருக்கிறான் ராஜேந்திரன், காலைல வந்தால் போகலாம், போய் படுப்போ, லொக்குன்னு இரும்பி உயிர் போயிடுச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அவங்களுக்கு தெரியும் அங்கே நல்லவன் கிடையாதுமா. உண்மையிலேயே மத்திய உளவுத்துறை வந்து நல்ல ஒரு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறாங்க. அங்கே நல்லவங்க யாரும் இல்லை, நல்லா புரிஞ்சுங்க. கண்டிப்பா அங்கே சுற்றி இருக்கிறவங்க யாரும் நல்லவங்க இல்லை. விஜய் வாழணும்னு நினைக்கிறவங்க யாராவது இருக்கிறாங்களா? சத்திய பற்றி சொல்லுங்க. நான் போல்டாக சொல்கிறேன், விஜய் வாழணும்னு நினைக்கிறவங்க யாரும் அங்கே கூட இருக்கிறவங்க சொல்லுங்க, யாரா ஒருத்தரை சொல்லுங்க. நீங்க புஷி ஆனந்தால எப்படி வந்து குடும்பத்தையே விட்டுட்டு விஜய் வீடே கதின்னு இருக்க முடியுது? எதால இருக்க முடியுது? ஆதவ அர்ஜுனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனைவி பிள்ளைகள் எதுவும் கிடையாது, மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு இருக்க முடியுது. விட்டுட்டா அவங்க விட்டுட்டாங்க, இவங்க விட்டுட்டாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பந்தபாசம் இருக்கா? கிடையாது. புஷி ஆனந்துக்கு பந்தபாசம் இருக்கா? கிடையாது. மரிய வில்சனுக்கு பந்தபாசம் இருக்கா? கிடையாது. யாருக்காவது சொல்லுங்க. அதில் இருக்க நாஞ்சில் சம்பத்தை எடுத்துங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஊரெல்லாம் சுத்துறவன். எதுக்கு? 5க்கு 10க்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசிட்டு அனுப்பிட்டு மாதம் ஒரு முறை வீட்டுக்கு போகிறான். இன்னைக்கு நேற்று வாழ்க்கை கிடையாது, அது காலமாக இருக்கு. மாசத்துக்கு ஒரு முறை தான் வீட்டுக்கு போவான். மாதம் ஒரு முறை போய் வேட்டியை வச்சு துண்டு தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொடியில் போடுறவன். அவ்வளோதான் அவன் வாழ்க்கை. இதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியல. அங்கேயும் 5, 10 இந்த மாதிரி கொடுத்துட்டு 4 பேரை விமர்சனம் பண்ணிட்டு அப்படி குழப்படிக்கிறோம். யார் அங்கே வந்து பந்தபாசத்தோடு இருக்கிறோம் சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. யாரும் கிடையாது. அப்போ விஜய் உயிரோடு இருக்கணும்னு நினைக்கிற அந்த அம்மா அப்பா எங்க இருக்கிறாங்க? வெளியில இருக்கிறாங்க. மனைவி எங்க இருக்கிறாங்க? 25 வருஷம் 1/4 நூற்றாண்டு வாழ்ந்தவங்க, அவங்க எங்க இருக்கிறாங்க? வெளியில இருக்கிறாங்க. பிள்ளைகள் எங்க இருக்கிறாங்க? அப்பா மேல பாசம் இருக்கு, ஆனா வெளியில இருக்கிறாங்க. எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க, விஜய் வந்து அவங்க மகள் மீது அவ்வளோ பாசமா. ஒருத்தர் சொன்னாங்க எனக்கு, மனைவி மேல கூட கிடையாது, அம்மா மேல கூட கிடையாதுங்க. மனைவி அம்மாலாம் அடுத்துதான், மகள் மேல அவ்வளோ பாசமா. அரசியல் கட்சிக்கு வந்த போது
தவிர்க்க முடியாம இதை சொல்றேன், நீங்க இந்த கேட்டதுனால சொல்லிட்டு முடிக்கிறேன். ம். அரசியல் கட்சி தொடங்கும் போது என் மகள் வந்து அவர் சொன்ன வார்த்தை, மகன் மேல கூட கோபம் இதுனா, என் மகள் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் விமர்சனம் பண்ணக்கூடாது, அந்த ஒரு வார்த்தை சொன்னேன். என் மகளை மட்டும் யாரும் விமர்சனம் பண்ண, அரசியலுக்கு வந்துட்டா யாரை வேணா விமர்சனம், ஆனா என் மகளை யாரும் விமர்சனம் பண்ணக்கூடாது. மகள் மீது அவ்வளவு பாசம் உள்ளவன். ஆனா இன்னைக்கு எப்படி ஆயிட்டான் பார்த்தீங்கன்னா, வருத்தத்தோட பதிவு பண்றேன். அவ்வளவு பாசம் மகள் மேல. ஆனா இன்னைக்கு சொந்த மனைவியே வந்து ஆதவர்ஜுனா வந்து ஐடிவிங்களை கொடுத்து ஐட்டம்னு போடுறான். இது தெரியாதா விஜய்க்கு? தெரியும். ஆனாலும் இல்ல பெருமையா சொல்றாமா, அதை ஆதவர்ஜுனா சொல்றான், எங்க தலைவர் டிக்ளேர் பண்ணிட்டாரு, யாரும் கிடையாது, எதுவும் கிடையாது, எங்க தலைவருக்கு யாரும். இதை வந்து வருத்தமா என்ன கேட்டா நான் வருத்தமா தான் நான் சொல்லணும். தலைவரே அப்படிலாம் இருக்காதீங்க தலைவரே, பிள்ளைகளை பாருங்க தலைவரே, பிள்ளைகளை பாருங்க. நீ முதல்ல நல்ல குடும்ப தலைவனா இருந்தா நம்ம நல்ல நாட்டுக்கு தலைவனா இருக்க முடியும். சீமான் வந்து நல்ல குடும்ப தலைவனா இருக்கிறாரா இல்லையா? நல்ல குடும்ப தலைவனா இருக்கிறாரு, அதனாலதான் நல்ல நாட்டை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நாட்டுக்கு தலைவனாவும் இருக்க முடியாது. குடும்ப தலைவனா இல்லாத ஒருத்தர் வந்து எப்படி நாட்டுக்கு தலைவனா நல்ல தலைவனா இருக்க முடியும்? கண்டிப்பா சார். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுங்க. நன்றி.